வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. இந்தியர்கள் தொழில்துறைகள் மேம்பாட்டுக்கான அரசாங்கம் உதவி. பேரா இந்திய வர்த்தக சபை ஏற்பாட்டில் 13வது மலேசிய திட்டம் 2026 பட்ஜெட் மற்றும் பேரா சஜாத்ரா 2030 திட்டங்கள் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. ஏப்போவில் உள்ள இந்திய வர்த்தக சபை மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வை புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் தொடக்கி வைத்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார மாற்றங்களும் அரசின் புதிய கொள்கைகளும் தொழில் முனைவோருக்கு உருவாக்கும் வாய்ப்புகள் குறித்து துளசி மனோகரன் உரையாற்றினார். வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ட்ரைனிங்க்கு நான் வந்திருக்கேன். இங்கே பேரா இந்திய வர்த்தக சங்கம் ஆர்கனைஸ் பண்ண ஒரு ட்ரைனிங். அவங்க பேரா மாநில அரசாங்கம் கீழே என்னென்ன உதவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னோட கருத்து என்னன்னா, இங்கே மடானி அரசாங்கத்துக்கு கீழே YB ஸ்டீவன் சிம் குஸ்காப் அமைச்சருக்கு கீழே என்னென்ன உதவிகள் நம்மளோட இந்திய சமுதாயத்துக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதம் ஏப்ரல் 2026லேருந்து நம்மளுக்கு 5 ப்ரோக்ராம் மூலியமாக 220 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 5 ப்ரோக்ராம் என்னென்னா, தெக்கோன் நேஷனல் பேங்க் ரக்யாட், SME பேங்க்கு கீழே ஸ்கீம் பம்பியாயான் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக இந்திய பிஸ்னஸ்மேனுக்கு உருவாக்கியிருக்காங்க. அமனா இக்தியார் மலேசியன்னு இன்னொரு ஏஜென்சி இருக்குது. அப்புறம் சுருஹான் ஜய கோப்ராசி மலேசியா. இந்த மொத்த மானியம் 220 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது தெக்கோன் நேஷ்னல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. பேங்க் ரக்யாட்க்கு கீழே 15 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. SME பேங்க் ஸ்கீம் பம்பியாயான் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு 50 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. அமானா இக்தியாருக்கு 77 மில்லியன். அப்புறம் சுருஹான் ஜய கோப்ராசி மலேசியாக்கு கீழே 11 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது மொத்தம் 220 மில்லியன் கேப் வரைக்கும் நம்மளோட இந்திய சமுதாயம் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேரியஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேரா இந்திய வர்த்தக சங்கம் அவங்க இன்னும் கூட முயற்சி எடுத்து குஸ்காப் கூட இணைந்து எக்ஸ்போஜர் ப்ரோக்ராம், கன்சல்டேஷன் ப்ரோக்ராம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்க கண்டிப்பாக செய்வாங்கன்னு என்கிட்ட முதல்ல தெரிவித்தாங்க. நானும் இணைந்து அந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கூட இந்திய பிஸ்னஸ்மேன் பேராவில் இதுக்கு நீங்கள் ஈடுபாடு இருந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்முனைவோர் தங்கள் வணிகத்தை மேம்படுத்திக் கொள்ள தேவையான அறிவு மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படவுள்ள வாய்ப்புகள் குறித்து பேசினார். முதல் நிகழ்வில் பேரா மாநில பொருளாதார திட்டமிடல் அதிகாரி முகமது ரோஸ்லான் மாநில பொருளாதார கொள்கை திசை என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்த கருத்தரங்கு புதிய மற்றும் தற்போதைய தொழில் முனைவோர்கள் தங்கள் வணிக வளர்ச்சிக்கான வழிமுறைகளை அறிந்து கொள்ளவும் பொருளாதார மாற்றங்களுக்கு தகுந்து செயல்படவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்ததாக பேரா இந்திய வர்த்தக சபையின் தலைவர் கேசவன் முனுசாமி கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.